வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா கோதுமை நெய் பிஸ்கெட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை நெய் பிஸ்கெட்டுக்கு வந்து 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அரை கப்பு வந்து ரவை, வறுத்த ரவையோ வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு ரவை, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, ஒரு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் பூ, இதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை உப்பு, கருப்பு எள்ளு வந்து ஒரு 4 ஸ்பூனு, அது நம்ம இஷ்டமே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 50 ml வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் தீர்ந்துச்சு எங்கள் வீட்டில், இப்போ உதய நெய் சேர்த்துருக்கேன். $50 ml. இதெல்லாம் கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நம்ம கைனால் இப்படி தேய்ச்சி இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிருங்க. ஏன்னா நெய் போட்டோன்னே இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். எல்லாத்துலேயும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துருங்க. தேய்ச்சி இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடி விடணும். ஊற்றிங்கன்னா உதிர்ந்துடணும். பாருங்கள், இதே சரியான பக்குவம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 3/4 கப்பு சர்க்கரை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த தண்ணி கரைஞ்சா போதும், அவ்வளோதான் போதும். இதை வந்து பாகு பதெல்லாம் வேண்டாம், கரைச்சிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அடுப்பில் வச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் கரைஞ்சா போதும். கரைஞ்சா ஒரு சும்மா விதன்னு ஆற வச்சுட்டு கொஞ்சம் விதன்னு இருக்கையில் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பத்தலைன்னா நான் பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தியை விட கொஞ்சம் சப்பாத்தி இப்போ செய்கிறோம்ல, அதை விட கெட்டியாக தாங்க வேணும் பிஸ்கெட்டுக்கு வந்து. இப்போ பிசைஞ்சிட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஏன்னா ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினா போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரிக்கட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி காய் கட்டுறவங்க இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். அது எந்த மாடலில் வேணாலும் வெட்டிக்கலாம். ரவுண்டாக வேணாலும் வெட்டிக்கலாம், டைமண்ட் மாதிரியும் வெட்டிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான் இது. கத்தி எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கணத்துலங்க, 1/2 இன்ச்சு. இப்போ இது 1 இன்ச்சுனா இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கணத்தில் நம்ம வெட்டிக்கலாம்.
கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வெடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கோங்க, சேர்த்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி வெட்டிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். பிஸ்கெட் எல்லாம் மாதிரி மாவை உருட்டிட்டு நம்ம கத்தியால் வச்சு கிராஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சப்பையாக்கிட்டு டைமனாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம இஷ்டம் தான், இல்லை ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இளஞ்சூடாக இருக்கும்போது போடுங்க. எல்லாத்தையும் இறக்கி விட்டுறாதீங்க. ஒரு 5-6 போட்ட உடனே கிண்டாதீங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. வேகட்டும், வெந்து எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கட் எல்லாம் கோதுமை நெய் பிஸ்கெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரவும் எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டி சாப்பிட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்கிரிப்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே சாப்பிடும்போது நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரி கருக விடாமல் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. வாங்க மறுபடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒன்றா போட்டு விட்ருங்க. நான் ஒன்று போட்டுக்கலாம். வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கோதுமை நெய் பிஸ்கெட் செஞ்சாச்சு. இதே மாதிரி ஒன்று போல் ஒரே மாதிரி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் இதே அளவுகளோட மாவு மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ரவை ஏன்னா கொஞ்சம் ஊறணும். ஊற வச்சுட்டு இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இந்த பிஸ்கெட் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.